முள்ளாங்குழல் கொடுத்த எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மனத்தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. முள்ளாங்குழல் கொடுத்த எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மனத்தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. உண்மையாகவே சொல்லப்போனால் அந்த ரசனை தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம்.
உண்மையாவே நல்லா ரசிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, செங்குந்தர் மரபிலே தோன்றிய உண்மையை சொல்ல முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எப்பவுமே பட்டிமன்றம் தான் வைப்பாங்க. எந்த காலத்திலும் ஆடல் பாடல் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சமூகம் எதுனா முதலியார் சமூகம். அறிவான விஷயங்களை நல்ல விஷயங்களை யோசிப்பாங்க. வாழ்க்கையில மிக மிக முக்கியமான விஷயம். ரொம்ப சந்தோஷம் அவங்கெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சி. நான் சொல்றது கரெக்டா இருந்தா கைத்தட்டுங்க. இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போச்சுங்கிறவங்க கைத்தட்டு பார்ப்போம். நல்லா தட்டாங்க. ஒரு உண்மையை சொல்லவா, தட்டின அத்தனை பேர்ட்டும் இப்படி ஒரு போன் இருக்கு. இது இல்லாம வெளியவும் போறதில்ல, வெளியவும் போறதில்ல. கம்மாக்காரருக்கு எடுத்து போனா இதை எடுத்துட்டு அன்னைக்கெல்லாம் வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறாங்க, ஒருத்தர் பப்ளிக் டாய்லெட்ல உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. 4 பேர் வரிசையில் நிக்கிறான். உள்ள வந்தவனுக்கு போன் வந்துட்டு, இங்க வர ஒரு வாரம் அப்படின்னா வெளியே இருக்க கதை உடச்சிட்டான். அது இன்னும் சுற்றுலா தலமாடா. உண்மையாவே சொல்றாங்க. இந்த காஞ்சிபுரத்துல அத்திவரர் வந்தா நம்ம எல்லாம் போய் பார்த்தோம். நீங்களா பார்த்திருப்பீங்களா? சத்தியமா நானும் போய் பார்த்தேங்க. அன்னைக்குதான் நயன்தாரா வந்தது. எவனும் பெருமாளையே பார்க்கல, எல்லாம் நயன்தாராவே பார்த்துருந்தாங்க. நானும் நயன்தாராவை தான் பார்த்தேன். சொல்றேன், உண்மையை சொல்றேன். என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு காணாம போச்சு சார், தேடுறாங்கிறேன். இருமாப்ல, ஆண்டவனா கொடுத்த வாய்ப்பு, கொஞ்ச நேரம் இருக்கட்டுமேங்கிறான். போன் சார், ஒய்ஃபு காணாம போனா தேட மாட்டான் சார். ஒய்ஃபு இல்லைன்னா அவ்வளவு வருத்தப்படுறான். நாட்டில் அப்படி ஆயிடுச்சு சார். போன் காணாம போனா அப்படி தேடலாம் சார். ஐயோ ஐயோன்னு தேடுறான். பொண்டாட்டி காணாம போனா இவனும் தேடவே மாட்டான். நாட்டில் அப்படி நிலவரம் அப்படி ஆயிடுச்சா. உண்மையை நினைச்சு பாருங்க. வாழ்க்கையில் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. நீங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கான். அவன் பயங்கரமா. உண்மையை என் மனைவி மாதிரி யாரும் இருக்க முடியாது. போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தாப்பா. இந்த காலத்துல யாராவது ஒரு பொம்பளை, உண்மையா சொல்றேன், பெண்கள் யாராவது புருஷன் காலில் விழுதா சார்? சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா கைத்தர மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு பதிவு வரத என் மனைவி. அப்படி நினைச்சுதான் நானும் கேட்டேன், எதுக்கு நீ காலில் விழுந்தா? அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். உண்மையாவே புருஷன் மேல அவ்வளவு பாசமானேன். சனீஸ்வரன் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன், நேரம் இல்லை. அதனாலதான் உன் காலில் விழுந்தேன். அப்புறம் நான் என்ன சனீஸ்வரன் லிஸ்ட்ல வச்சிருக்கா சார். அது கூட பரவாயில்ல. 6 பவுன் ஒரு தங்கை சங்கிலி போட்டிருக்கா. அதுல 3 பவுன் டாலர். காஞ்சி காமாட்சி படம் கிடையாது, மதுரை மீனாட்சி படம் கிடையாது, காசி விசாலாட்சி படம் கிடையாது. என் படத்தை போட்டுக்கா சார். சாச்சாத் என் படத்தை போட்டுக்கா. ஏன்டி இதை போட்டேங்க? இதை போட்டதுக்கு அப்புறம் தான் காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்ட மாட்டேதுங்க. வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாலும் உண்மையாவே சொல்றேங்க, ஒரு காலகட்டங்கிறது உண்மையை சொல்றேன், இந்த சமுதாயத்துல ஆன்மீகம் நிறைந்த பூமி நம்ம பூமி. ஆன்மீகம் நிறைந்த பூமி நம்ம பூமி. உண்மையா சொல்றேங்க. காஞ்சிபுரம் நமக்கு பக்கம் இல்லைங்களா? கோயில்கள் நகரம் என்று சொன்னாலே எந்த ஊர் சொல்லுவான்? காஞ்சிபுரத்தை தான் சொல்லுவோம். காஞ்சிபுரத்துக்கு வந்தா காலாட்டிட்டே சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உண்மையா சொல்றேன், தரியோடும் நெறியோடும் வாழ்கிற மக்கள் நம்ம மக்கள் இல்லையா? தரியோடு நெறியோடு வாழ்ற மக்கள் நம்ம மக்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊர். இன்னும் மகிழ்ச்சியான விஷயம். ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை முறை அப்படி சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கெல்லாம் பாட்டுலாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு போட்டாங்க பாட்டு, சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்போ சுந்தரி பொறுத்து மயிலாட வந்தானா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்போ சுந்தரி பொறுத்து மயிலாட வந்தானா. அத்தான பார்த்து அசல் போய் நின்னானா. அத்தான பார்த்து அசல் போய் நின்னானா. முத்தாக அன்பெடுத்து முன்னணியில சலங்கெடுத்து சித்தார கட்டி எடுத்து அப்படி போடாங்க பாரு. ஒரு ஆபாசம் கிடையாது. ஆனா நல்லா குத்து டான்ஸ். உண்மையா சொல்றாங்க சார். ஒரே 4 வரி பாடி ஃபேமஸ் ஆயிட்டார் ஒருத்தர் தெரியுமா? டி.எம். சவுந்தரராஜன் முதல்ல தூக்கு தூக்கின்னு ஒரு படத்துல பாடினார். 4 வரி தான். ஏறாத மலை நடுவே ஜோரான கௌதாரி ரெண்டு. ஏறாத மலை நடுவே ஜோரான கௌதாரி ரெண்டு. தாராளமாய் இங்கே வந்து தந்தின தாம போடுங்கயா. தாராளமாய் இங்கே வந்து தந்தின தாம போடுங்கயா. தந்தின தாம போடுங்கயா. நல்லா கேட்குறது. இந்த 2 மியூசிக் அவ்வளவு வேகமா அடிக்கிறார. எல்லாம் பொண்டாட்டிட்ட வாங்குறது வீட்டுல. அங்க எதுவும் முடியாது. அதனால இங்க வந்து அன்னைக்கு பாக்குறேன், ஒரு பொட்டாட்டி போட்டோ ஒட்டி வச்சிருக்காப்ல. அதுல
அது மேலேயே அடிக்கிறான் மனுஷன். அந்த அந்த மாதிரி ஒரு கொள்கை சான்று வருது என்ன. ஆனா இன்னைக்கு தான் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருக்கா. பாதி நேரம் இப்படியே பாப்பா கை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவானோ என்ன பண்ணுவோம் இப்படி ஒரு பிறவி கலைஞன் இருந்தார். டபுள் பேமெண்ட் இன்னைக்கு. ஆனா இந்த மகிழ்ச்சியில் இருக்காப்புல. நான் உண்மையே சொல்றேன், நான் இந்த மேடைக்கு வருவதற்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆசிரியர் தம்பி உண்மையாவே காரணம்னா அந்த குமரவேல் சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு நீங்க கொடுக்கலாம். எந்த பிரதிபலனும் பார்க்காம இந்த ஊருக்காக உழைக்கிற அற்புதமான தம்பி, ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். உண்மையா நல்லா பண்ணிச்சேன். அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. உண்மையா சொல்றேங்க, மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும், பிரசித்தி பெற்றது. தெரிஞ்ச கோயில் தெரிஞ்சவங்க ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். அந்த கோயில்ல ஒரு சம்பவம் நடந்து, வரலாற்று சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். வெள்ளக்காரன் காலம் ரோஸ் பீட்டர்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார். அப்போ ரோஸ் பீட்டர் அவர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி குதிரையில வருவார். அப்ப குதிரையில தானே, குதிரையில வருவார். வந்து மதுரையில சித்திரை வீதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சித்திரை வீதியில வந்து அந்த தெற்கு கோபுரத்துக்கு நின்று மீனாட்சியை பார்ப்பார். பார்த்துட்டு போயிடுவார். சாமியெல்லாம் கூண மாட்டார், ஏன்னா அவர் கிறிஸ்தவர். சாமியெல்லாம் கூண மாட்டார். ஆனா அவர் கண்ட்ரோல்ல தான் அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருந்தது. அதனால அவர் வந்து அப்படி பார்த்துட்டு போவார். டெய்லி இது நடக்கும், டெய்லி இது செய்வார். ஒரு நாள் மழை அப்படியே ஒரு சொட்டா விழுந்துட்டு இருக்கு. போலாமா வேணாமா போலாமா வேணாமான்னு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் உட்கார்ந்து. திடீர்னு மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஒரு சின்ன சிறுமி, பச்சை பாவாடை சட்டை போட்ட ஒரு சிறுமி வாசல்ல விளையாடினா. ஐயோ அந்த குழந்தை நனையுதுன்னு இவர் உள்ள கூப்பிட்டார். அவ வெளியே கூப்பிட்டான், இவர் உள்ள கூப்பிட்டார். அந்த பொண்ணு வெளியே கூப்பிட்டாங்க, வா. ஐயோ குழந்தை நனையுதுன்னு தூக்க போனா பாருங்க, ஒரு 10 தப்பட்டி தான் போயிருப்பார். ஒரு மிகப்பெரிய இடி அவர் வீட்டுல விழுந்து வீடு தும்சமாயி போனோம். வீடு அப்படியே தரமட்டம் ஆயிடுச்சு. திரும்பி பார்த்தா வீடு இல்லை. அந்த குழந்தை ஓடுது, பின்னாடியே ஓடினார் அந்த குழந்தைய. அந்த சிறுமியினுடைய பாத சுவடுகள் தெற்கு கோபுர வாசல்ல போய் விடுது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல போய் விடுது. அப்பதான் அவர் நினைச்சாராம், இவ்வளவு நாள் மதுரை மீனாட்சியை நான் பாதுகாத்தேன் என்று நினைத்தேன், மதுரை மீனாட்சி தாண்டா என்னையே பாதுகாத்திருக்கான்னு அவர் நினைச்சிருக்கார். யோசிச்சு பாருங்க. அப்பதான் அவர் சொல்லிருக்காரு, அவர் வாங்கி கொடுத்த காலனி இன்னைக்கு சித்திரை திருவிழால அணிவிக்கப்படுகிறது. உங்களுக்கு இது வரலாறு. அவர் சொல்றாரு, மாரியாக இருந்தாலும் நீங்கள் கும்பிடுவது மேரியாக இருந்தாலும் இறைவனை சுத்தமாக வழிபட்டால் அவன் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து சேர்வான்னு ரோஸ் பீட்டர் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதான் நீங்க பார்த்தீங்களா. அப்ப பாட்டெடுத்தே உங்கள் பெருமை சொல்ல பண்ண போட்டே நீ சூடிக்கொள்ள